ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. சாதாரணமாகவே இந்த சூரிய பகவானுடைய ஒட்டி ஒருவர், இல்லைன்னா கொஞ்சம் முன்னாடி போவர், அப்படியே பின்னாடி ஒருவர், இப்படி தான் ஒரு ஜாதகம். அற்புதமான ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூரியன், புதன், சுக்கிரன் இதை வச்சே சொல்லிடலாம். மூணும் ஒரே இதில் வரும். ஒன்று ஒரே ராசியில் இருக்கும், இல்லைன்னா பக்கத்தில் மாறி இருக்கும், அவ்வளோதான். அப்போ அது அற்புதமான கரெக்டான ஒரு ஜாதகம்னு சொல்லலாம். இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா அது ஜாதகம் கரெக்ட் இல்லைன்னு நீங்களே தெரிஞ்சுட்டுருலாம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், கலத்திரக்காரகன். அதாவது கலத்திரம் அப்படிங்கிறது துணையை ஏற்படுத்தி கொடுக்குறவரும் இந்த சுக்கிர பகவான். சாதாரண எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் 20/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் 25 நாட்கள் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த தனுசு ராசியில் ஏற்கனவே ஆல்ரெடி குரு பகவான், இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இருக்கார். அந்த குருவின் 7ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானும் குருவின் 7ஆம் பார்வையை பெறார். குரு சுக்கிர யோகம். 2 குருமார்களும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறார். 7ஆம் பார்வை சமசப்தம பார்வைன்னு சொல்கிறது. ரொம்ப அற்புதம். ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை பண்ணுவார். ஒரு சில ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி மத்தியமமான பலன்கள், ஆனாலும் குருவோட பார்வையால் சமாளிச்சிடுவார். இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவாளுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சுக்கிரதசை. குட்டி சுக்கிரன் எதுக்குமே உதவாது. அது இந்த பரணி, பூரம், போராட்டத்தில் பிறந்தவா குழந்தையிலேயே எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுடுவா. ஆனால் ஆல்ரெடி எல்லா குழந்தைகளும் முக்கால்வாசி குழந்தையில பருவம் அப்படின்னாலே சந்தோஷம்தான். ஸோ குட்டி சுக்கிரன் அப்படிங்கும்போதே கொஞ்சம் அந்த இளமையிலேயே அந்த பொழுதுபோக்கு, ஜாலி அது எல்லாத்தையும் அனுபவிச்சுடுவா. ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி. அதுவும் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா 1-6 குடையவன், துலாம் ராசிக்கு 1-8 குடையவன். ரிஷபம், துலாம் 2 பேரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் அவரோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில், அதாவது சுக்கிர பகவானோட சொந்த நட்சத்திரமான பூராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த 25 நாட்கள் இதுதான் கணக்கு. ஏன்னா சாதாரணமாக ஒரு சுய ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, என்ன ஏது, லக்னாதிபதி யார், ராசியாதிபதி யார், இந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கணும். அடுத்தது தசாபுக்தி, அதுக்கடுத்து கோச்சாரம். அது மாதிரி இந்த ஒரு ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னா எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் வராரோ அந்தந்த நட்சத்திர சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலையை செய்வார். அந்த நட்சத்திரம் அவளுக்கு என்ன, இது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி அப்படின்னு. ஆக இந்த தனுசு ராசியில் 25 நாட்கள் சூரியன் செவ்வாயோட இணைந்து குருவின் 7ஆம் பார்வை பெற்று அதி அற்புதமான சஞ்சாரம் பண்ணின்னு இருக்கார் இந்த சுக்கிர பகவான். இதன்படி பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது கோடானு கோடி நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது எதுக்காக சொல்லணும், அப்போ தான் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஆக இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான கடக ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அற்புதம் தான் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா 4-11 குடையவன், சுகாதிபதி, லாபாதிபதி.
லாபங்களை கொடுத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவான் கொடுப்பார். அட போங்க சார், நான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன், எப்போ இன்றைக்கி விடியும் நாளைக்கு விடியும்னு உட்காந்துட்டு இருக்கேன், என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறீங்களே. கடகராசி என்பவர்களுக்கு என்றைக்கு தான் விடியும்? நீங்கள் கேட்குறது கரெக்டு. ஆனால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உள்ளது. அந்த வகையில் சுக்கிர பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு கிரகம். சுக்கிர பகவான் எங்கெல்லாம் உட்காந்துருக்காலும் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 4-11 குடையவன் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல இருந்துட்டு புனித பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார். குழந்தைகளின் மூலமாக சந்தோஷத்தை கொடுத்தார். சில பேர் குழந்தைகளுக்காகவே சில வேலைகளை தான் செஞ்சீங்க. கல்வி செலவு இருந்தாலும் அது அற்புதமாக செஞ்சீங்க. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்தது. நிறைய விஷயங்கள் பாகப்பிரிவினெல்லாம் சுமூகமாக முடிஞ்சுது. நல்லபடியாக பரவாயில்ல, இது அதுன்னு போயிடுது. அந்த வகையில் இப்போ சுக்கிரபகவான் அதை விட்டு விலகி பகையுணர் ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்து மறைகிறார். மறைவு ஸ்தானத்துக்கு இந்த சுக்கிரபகவான் வர்றார். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை நெருக்கடி அதிகமாக இருக்கும். 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்கள் அப்படின்னாலும் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வருது. உத்தியோகத்தில் மாற்றத்தை கொடுப்பார். கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்கறதுக்காக உத்தியோகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். கூட்டாளிகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போகிறது நல்லது. இந்த நேரத்தில் கடன் வாங்குறது தவிர்க்க பார்க்கறது நல்லதுங்க. கடனை வாங்கக்கூடாது. ஏன்னா கடன் சுமை அதிகமாகிடும். அதிகமாகிடுங்கிறதுனால கடன் வாங்குறதுல கவனமாக இருக்கும். எதுக்கு வேணும், அத்தியாவசிய பொருளா அனாவசியமாக பொருளா இல்லை எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கடன் வாங்குறத டிசைட் பண்ணணும் நீங்கள் தான். இல்லைன்னா கடன் அதிகமாகிடும். அதனால் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இருக்கிற காரியங்களெல்லாம் கவனமாக இருக்கணும். உத்தியோகம், தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே கவனம் தான் வேணுங்க. ஏன்னா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் குறையும், டென்ஷன். ஆனாலும் குருவோட 7ஆம் பார்வை வர்றதுனால கொஞ்சம் சமாளிப்பீங்க. அப்படியே லேசி மாதிரி இருந்துட்டு டப்புன்னு அதிரடியாக ஒரு வேகம் எடுத்துருவீங்க. 20/12/2025 முதல் 30/12/2025 வரைக்கும் 11 நாட்கள் கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது கொஞ்சம் பொறுமை அவசியம். ஏன்னா ஞானக்காரகன், ஞானத்தை கொடுப்பார். நல்லவர் வல்லவர். ஏன்னா எல்லா கிரகங்களோட வலிமை வாய்ந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா கேது தான். கடைசி லேயரில் இருப்பார். கூட வர்றது யார்? சூரிய பகவானுக்கு கூட வர்றது யார்? சுக்கிர பகவான், புத பகவான். ஆனால் இந்த ராகு பார்த்திங்கன்னா ரொம்ப லேயர் ஜாஸ்தி. அதுக்கு மேலே கேது. ஸோ கேது தான் வந்து பலம் வாய்ந்த கிரகம். அந்த வகையில் அந்த நட்சத்திர சாரத்தில் வரும்போது கொஞ்சம் மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக காமிப்பீங்க. இப்போ எதுவுமே எக்ஸ்ட்ரீம் ஆனாலே கொஞ்சம் கஷ்டம். சந்தோஷம் எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் சரி, துக்கம் எக்ஸ்ட்ரீம் ஆனாலும் சரி. ஸோ சந்தோஷத்தை சந்தோஷமாக பார்த்துக்கணும். அப்போ கரெக்டாக இருக்கும். 31/12/2025 முதல் 9/1/2026 வரைக்கும் 10 நாட்கள் 4-11 குடை அதிபதி சுக்கிர பகவானின் பூராட நட்சத்திர காலில் வரும்போது சொத்து சேர்க்கை விஷயமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு இந்த பாகப்பிரிவினை ஒரு 5-6 குழந்தைகள் இருப்பேன், எல்லாருக்கும் இப்படி இப்படி பறிக்கலாம் அப்படின்னு பிரிச்சுட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக நடக்கும். சரி, இவருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற, இவருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாம். அதேமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்களை ஏற்படுத்தி கொள்வீர்கள். திடீர்னு உத்தியோகம் நிமித்தமாக சரி ஒரு வெளியூர், கண்டிப்பாக உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவா போய் தான் ஆகணும். சாதாரணமாகவே இப்போல்லாம் உத்தியோகம் அப்படின்னாலே கொஞ்சம் பயணங்கள் இருக்குது. சில பேர் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே சேரை தேய்ச்சிட்டு போனவாலும் உண்டு. ஆனால் உங்களுக்கெல்லாம் இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாலாம் பரபரன்னு இருக்கணும். அந்த மாதிரி பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். ஏன்னா அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்சென்டிவ், போனஸ் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், தொழில் வியாபாரம் நிமித்தமாகவும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் லாபம் பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்கும். லாபத்தை எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி குடும்பத்தில் என்னென்னலாம் பண்ணினா நமக்கு ஒரு விருத்தி கிடைக்கும், எப்படி ஒரு மாடரேட்டாக கொண்டு போய்க்கலாம்.
இப்படி பண்ணினா நல்லாயிருக்கும், இப்படி பண்ணினா சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் வீட்டுக்கு எப்படி இப்படி தேவையானதெல்லாம் வாங்கி அப்படி அழகாக செட்டப் பண்ணுவீங்க. 10/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் 4 நாட்கள் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வர்றார். அந்த நேரத்தில் வரும்போது உங்களுக்கு தனவரவு ஓரளவுக்கு வரும். ஏன்னா எப்போ வேலை நிறைய பார்த்தீங்கள்ல, கடினமான வேலைகளில் பார்த்தீங்க, அதுக்குண்டான ஒரு உயர்வு வர வேண்டாமா? இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை அற்புதமாக நடத்தி சந்தோஷம் அடைவீர்கள். ரொம்ப நாளாக அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வச்சதெல்லாம் இப்போ வேலை நடக்கும். அதே குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ வாங்கணும் அப்படின்னு நினச்சா வாங்கிடுவீங்க. கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் கடன் இருக்கும், அவ்வளோதான். அதாவது சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடனை வாங்கியாவது கல்யாணத்தை பண்ணிவிடு, கடனை வாங்கியாவது வீடு கட்டு அப்படிம்பாங்க. ஆனால் அந்த கடன் வாங்கி செலவு பண்ணுறது செய்கிறதெல்லாம் ரைட்டு, சந்தோஷமாக இருக்கிறது அதெல்லாம் ரைட்டு. அந்த கடனை வட்டியோடு திருப்பி கொடுக்கறது யார்? நீங்கள் தான். யார் வாங்குகிறோமோ அவள் தான். கரெக்டாக? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும். நீங்கள் அதுமாரி அம்பாள் வழிபாடு, புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. நவகிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானுக்கு வெள்ளை மலர்கள் அது வாங்கி கொடுங்க. அர்ச்சனைக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறதை விட்டுறாதீங்க. மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே 4/11 அதிபதி சுக்கிர பகவான் உங்களது பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.